Dear students, example number 11.40 third subdivision பார்க்குறோம் 2x plus 3 divided by root of x square plus x plus 1 இதோட integral value என்ன அப்படி சொல்லி கேட்டுறாங்க. first இந்த given integral எடுத்து எழுதிட்டேன். I is equal to integral 2x plus 3 divided by root of x square plus x plus 1 dx அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நல்லா கவனி, இங்க இருக்கிற இந்த நியூமரேட்டர் இருக்கு இல்லையா 2x plus 3. ஓகே, ப்ரீவியஸா இந்த சம்ல நியூமரேட்டர்ல வந்து லீனியர் டேர்ம் மட்டும் தான் வரும், ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் வரும். இங்கேயும் லீனியர் டேர்ம்னால இங்க ax plus b ஃபார்மேட்ல இருக்கு. அதனால இந்த மாதிரி கொஸ்டின் நியூமரேட்டர்ல 1 இல்லாம ரிமைனிங் 2x plus 3 5x plus 7 இந்த மாதிரி டேர்ம்ஸ் வரும்போது அந்த நியூமரேட்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா a இன்டூ டிஃபரன்சியேஷன் ஆஃப் த டினாமினேட்டர். டினாமினேட்டர் என்ன? x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் பிக்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா? அதாவது இந்த நியூமினேட்டர் 2x plus 3 அப்படிங்கிறத a இன்டூ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x பிளஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் பிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறத நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகே, ரைட். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்ணிடலாம். ஆன் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்க எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் 2 மட்டும் தான் இருக்கு. இஸ் ஈக்குவல் டு ஏவால மல்டிப்ளை பண்ணா 2ax. அப்போ எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் 2a. இப்போ இதுல இருந்து a உடைய வேல்யூ 1ன்னு கிடைச்சிடும். 2/2 தட் இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணும்போது கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இங்க கான்ஸ்டன்ட் LHS 3 தான் கான்ஸ்டன்ட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ஏவை உள்ள மல்டிப்ளை பண்ணா a ஆயிடும் 1a பிளஸ் பின்னு இருக்கு. இதுதான் கான்ஸ்டன்டோட கம்பேரிசனா. இங்க a பிளஸ் பிங்கிறது RHS வேல்யூ. இப்போ a உடைய வேல்யூ என்ன? 1. இப்போ 3 இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் பின்னு இருக்கு. 1 பிளஸ் பி. அப்போ வாட் இஸ் b? b உடைய வேல்யூ என்ன? இந்த பிளஸ் ஒன்று சேர்ந்ததுன்னா மைனஸ் ஒன்னா, 3 minus 1 is 2. இப்போ ஏக்கு வந்து வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ரைட். இப்போ இதோட கண்டினியூட்டியா கிவன் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்றேன். கிவன் கொஸ்டின் ஐ இருக்கு இல்லையா, அதாவது இன்டெகிரலா 2x plus 3 divided by root of x square plus x plus 1 dx. இதை இன்டெகிரேட் பண்றதும், இந்த கிவன் கொஸ்டின் இன்டெகிரேட் பண்றதும், இந்த இன்டெகிரல் போட்டுட்டுனா டிவிஷன் எழுதிட்டேன். டினாமினேட்டருக்கு ரூட்னு எழுதிட்டேன். x square plus x plus 1. ஓகே, இந்த நியூமரேட்டர் 2x plus 3 இருக்கு இல்லையா, இந்த 2x plus 3 எதுக்கு ஈக்குவலா? இந்த டேர்ம்க்கு ஈக்குவல். a இன்டூ a உடைய வேல்யூ என்ன? 1. அப்போ 1 இன்டூ 2x plus 1 2x plus 1 பிளஸ் b உடைய வேல்யூ என்ன? 2. இதை இன்டெகிரேட் பண்றது ஈக்குவல். இந்த நியூமரேட்டர் வேல்யூ இந்த வேல்யூ ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ இந்த கொஸ்டினை இன்டெகிரேட் பண்றது ஒண்ணுதான், இந்த பார்ட் இன்டெகிரேட் பண்றது ஒண்ணுதான். இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இதோடைய கண்டினியூட்டியா இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன். இதை இன்டெகிரேட் பண்ணாலும் இந்த கிவன் கொஸ்டின் இன்டெகிரேட் பண்ணாலும் ரெண்டுமே சேம் தான். ஓகே, அதாவது இதோடைய நியூமரேட்டர் வேல்யூ a இன்டூ டிஃபரன்சியேஷன் ஆஃப் தி டினாமினேட்டர் பிளஸ் பிக்கு ஈக்குவலா இந்த வேல்யூ எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிருக்கோம். அப்போ இதை இன்டெகிரேட் பண்றது இந்த கிவன் கொஸ்டின் இன்டெகிரேட் பண்றது ஒண்ணுதான். இப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன். therefore given integral I is equal to integral, இங்க நியூமரேட்டர்ல இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், இது காமன் டினாமினேட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இதுதான் டினாமினேட்டர், இது செகண்ட் பார்ட்டுக்கு இதுதான் டினாமினேட்டர். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுறேன். 1 இன்டூ 2x plus 1 2x plus 1 2x plus 1 divided by root of x square plus x plus 1 root of x square plus x plus 1 dx. அப்புறம் plus is plus integral இந்த 2க்கு இதுதான் டினாமினேட்டர். அப்போ 2 divided by root of x square plus x plus 1 dx. இப்போ இங்க நியூமரேட்டர் ரெண்டு டேர்முமே தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி இன்டெகிரேட் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் இன்டெகிரேட் பண்ணிடுறேன். இங்க டைரக்டா தெரியும் டினாமினேட்டர் x ஸ்கொயர் பிளஸ் x பிளஸ் 1 இருக்கு. x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் கிடைக்குது. டைரக்டா டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் கிடைச்சதுன்னா ரிசல்ட்டா log ஆஃப் த டினாமினேட்டர். பட் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் கிடைக்குது. ஆனா டினாமினேட்டர் ரூட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதோடைய ரிசல்ட்டா 2 times ஆஃப் த டினாமினேட்டர். 2 times ஆஃப் த டினாமினேட்டர் என்ன? x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இன்டெகிரேட் பண்ணி முடிச்சிட்டோம். பிளஸ் இஸ் பிளஸ். இந்த செகண்ட் பார்ட் இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஸோ இன்டெகிரலா இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட்லயே அது அப்படியே வெளியே எடுத்துடலாம். 2 எடுத்து முன்னாடி எழுதிட்டேன்.
1 divided by root of x square plus x plus 1 இருக்கு. ஓகே, dx. இப்போ தேர்ட்ல நான் இங்க வந்து ஒரு ரஃப் ஒர்க் பண்ற கவனி. ரஃப் ஒர்க்கா இந்த டினாமினேட்டர்ல x square plus x plus 1 x square plus x plus 1 அத x square plus x plus 1னா இந்த x உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கா, அந்த 1 2 ஆல டிவைட் பண்ணா 1/2. அப்போ ஒரு பிளஸ் 1/2 ஸ்கொயரா ஒரு மைனஸ் 1/2 ஸ்கொயர் அப்படின்னா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடை நான் ஃபாலோ பண்ண போறேன். அப்போ இந்த டேர்ம்ஸ்ல எவ்வளவு டேர்ம் இருக்கு? 1 2 3 4 5 டேர்ம்ஸ் இருக்கு. நான் இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸா அப்புறம் இந்த 4th டேர்ம் இதை மட்டும் ஒரு பேர் பண்ணிடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1/2 ஸ்கொயரா ரிமைனிங்கா பிளஸ் 1 மைனஸ் 1/2 ஸ்கொயர் அப்படின்னா 1/4. இப்போ இது தனியா இன்னொரு பேர் பண்ணிடுறேன். ஸோ தட் இஸ் equal to இந்த 3 டேர்ம் எதோடைய எக்ஸ்பென்ஷனா? எக்ஸ் பிளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பென்ஷனா? எக்ஸ் பிளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பெண்ட் பண்ணா நமக்கு மேல இருக்கிற டேர்ம் கிடைச்சிடும். ஓகேவா? ரைட். பிளஸ்ஸா இங்க வேல்யூ என்ன? 1 4s are 4, 4 minus 1 3, 3/4 அப்படின்னு இருக்கு. அப்போ இதை எக்ஸ் பிளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயரா பிளஸ்ஸா இந்த 3/4 ரூட் 3/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். அப்போ இந்த கிவன் கொஸ்டினை நம்ம இப்படி ரீஆல்டரேட் பண்ணி எழுத முடியும். அப்போ இந்த சம்முக்கு வந்துடலாம். therefore 2 into root of x square plus x plus 1 இருக்கா plus 2 times of integral of 1 divided by root of ரூட்டுக்குள்ள இருக்க இந்த x square plus x plus 1 இருக்குல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x plus 1/2 ஸ்கொயரா பிளஸ் ரூட் 3/2 ஸ்கொயர் dx அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ வந்து எந்த ஃபார்முலாவுடைய பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இன்டெகிரலா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்கொயரா பிளஸ் வேரியபிள் ஸ்கொயர். ஓகே, வேரியபிள் ஸ்கொயரா பிளஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கா. இதோடைய ரிசல்ட்டா log mod x plus root of the given question plus c. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி அதோடைய எக்ஸ்பென்ஷனை எடுத்து எழுத போறோம். எக்ஸ்பென்ஷன் எழுதுனா I given integral I is equal to 2 times of root of x square plus x plus 1 இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சதா plus 2 times of இதை இன்டகிரேட் பண்ணா இது இன்டகிரேட் பண்ண ரிசல்ட்டா log mod x plus x இருக்க வேண்டியது இதுதான் x. அப்போ xக்கு பதிலாக x plus 1/2 x plus root of the given question. given question என்ன? மேல இருக்க கொஸ்டின் பார்த்து எழுதிடலாம். சரி, இதுதான given question. x square plus x plus 1 x square plus x plus 1 அப்படின்னு எழுதிடலாம். log is log mod of xக்கு பதிலாக x term எடுத்து எழுதிட்டோம் plus the given question பதிலாக given question எழுதிட்டோம் பிளஸ் சீன் எழுதிடலாம். ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணா முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம், இல்லை இதே ரிசல்ட் எழுதிடலாம். ஃபைனல் ரிசல்ட்டா இதுவே அக்செப்டபுளா. இதோட இந்த சம்மு முடிஞ்சதா வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. இந்த சம்மை ஷார்ட் அவுட் பண்றதுக்கு தேவைப்படுற கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட்ல இந்த பார்ட்டை இப்படி ரீஆல்டரேட் பண்ணி எழுதியிருக்கோம். அதுக்கு இந்த ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.